கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டில் அதிக மழை வீழ்ச்சி கண்டி உடதும்பர பகுதியில் பதிவானது. அது 308 மில்லிமீட்டராக பதிவானது. கண்டி போபிட்டிய பகுதியில் 234 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், நுகத்தென்ன பகுதியில் 221 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கைகாவெல பகுதியில் 218 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், பல்லிவெல பகுதியில் 178 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவானதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. நீர்ப்பாசன திணைக்களத்துக்குட்பட்ட 32 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மின்னேறிய நீர்த்தேக்கத்தில் உள்ள 7 வான்கதவுகளில் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் கவுடுள்ள பாவைக்கு விடுவிக்கப்படுகின்றது. கவுடுள்ள நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மொரகஹந்த நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. கலாபாவின் 2 வான்கதவுகள் 6 அடி வரை திறக்கப்பட்டுள்ளதுடன் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 2 அடி வரை திறக்கப்பட்டுள்ளன. ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் கிரிபாவை ராஜாங்கனி வீதி முழுமையாக மூடப்பட்டுள்ளது. பெதிரு ஓயாவின் 2 வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டன. மட்டக்களப்பு பொலுநர்வை பிரதான வீதியின் கல்லால பிரதேசத்தின் இன்றைய நிலைமையே இது. சோமாவத்தி சுங்காவில பிரதான வீதி திக்கல்ல பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கியமையால் சோமாவத்தி ரஜமகா விகாரிக்கு செல்லும் வீதி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. அவுக்கணை முதல் கெக்கிராவ வரையான வீதி தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நூறலிங்க மாவட்டத்தின் வலப்பனை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கந்தபோல எல்மா தோட்டத்தில் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட 22 குடும்பங்களைச் சேர்ந்த 69 பேர் எல்மா சீடன் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் ஒரே நாள் இந்த அனர்த்தத்தில் வீடு வாசலை இழந்து மரக்கறி தோட்டங்களை இழந்து இன்னைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்குமான ஒரு நிற்கதியாக இருக்கோம். 22 குடும்பமும் இதே நாங்கள் நைட்டாக இருந்திருந்தால் ஒரு பிள்ளைங்க கூட நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம். எங்களுக்கு நல்ல நிரந்தரமாக வாழ்கிறதுக்கும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எங்கள் 22 குடும்பத்துக்கும் நல்ல ஒரு வீடு அமைப்பு திட்டம் செஞ்சு கொடுக்குன்னு இந்த அரசாங்கத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். இங்கே படிக்கிற பிள்ளைங்க அவ்வளோ பேர்த்துட்டு படிப்பு சம்மந்தமாகப்பட்ட அவ்வளோ விஷயமும் இல்லாமல் போயிடுச்சு. எங்கள் வீட்டு விவசாய பயிர் நீளம் மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு அவ்வளோ சொத்து சுகமும் எங்களை விட்டு கைவிட்டு போயிடுச்சு. இதனிடையே மாத்தளை உன்னஸ்கிரிய நடுத்தோட்டத்தில் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட 19 குடும்பங்களைச் சேர்ந்த 95 பேர் தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நடுத்தோட்டத்தில் உள்ள கோயில், முன்பள்ளி ஆகிய தற்காலிக பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அப்படியே காலையிலையும் பகலுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு விடிய தூங்காமலும் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு இதாக இருந்தாலும் பிள்ளைகளையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கொத்மொழி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பொசல்லாவை காய்ச்சாமலையில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களைச் சேர்ந்த 150 பேர் எல்பொட வடக்கு தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, சாப்பிட்றோம். எங்களுக்கு நிவாரணமெல்லாம் வருது. ஆனால் வீடு வசதி இல்லை. நாங்கள் ஸ்கூலை வாங்கிட்டா நாங்கள் வீட்டுக்கு எங்கே போயிருப்போம்? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம்? ஸ்கூலு பிள்ளைங்க வர்ற நேரம் நாங்கள் இதெல்லாம் பெட்ஷீட்லாம் அள்ளிக்கிட்டு பனியை ஓடுறோம். அதுக்கு போனோன்னா அங்கேருந்து அள்ளிக்கிட்டு இங்கே ஓடியாடுறோம். அப்போ எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு வீடு வேணும்.